இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அதில் வரங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் அதில் இருக்கும். ப்ராபசி வரங்கள், பிசாசுகளை விரட்டுற வல்லமைகள், செத்தவர்கள் எழுப்புகிற வல்லமைகள், அதிகாரங்கள், இப்படி எவ்வாறாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். நாம் கேட்டால் அதை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக இந்த இன்மைக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் வாழ வேண்டியதற்கு வசதியாக நீங்கள் வாழணும், நீங்கள் தரித்திரராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசை கிடையாது. நாம் நமக்கு வேண்டிய செல்வம், பொருளாதார ஆசீர்வாதம், அப்புறம் ட்ரெஷர்ஸு, நம்ம வீட்டில் என்னென்ன தேவை நமக்கு வேண்டிய பொருட்கள் அதை நமக்கு கொடுத்தருள்வார். அப்படியாக வேதாகம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகும் 1:12 படிக்கும் பொழுது, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன்றார். இதை பார்த்து கொண்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, இதை பார்த்துங்க சகோதர சகோதரி, உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்கள் கிளைம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அவர் வல்லமையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஐ டிக்ரி அண்ட் டிக்ளேர், இன்னைக்கு பார்க்குற உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆண்டவரே சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் அப்பா தாங்கப்பான்னு சொல்லி பரமபிதா அதை தர அவர் வல்லவராக. நமக்கு வேண்டியது இன்னதென்று அவர் பரமபிதா ஏற்கனவே அறிந்திருக்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சு வேண்டும் ஆவியானவர் நமக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியாக ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்றார். அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா பாருங்க, இதெல்லாம் தருவேன்னு சொல்றாரு. ஆனால் இவைகள் நீங்க நீதிமொழிக்கு 8:12 படிக்கும்போது ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் இடத்தில் உண்டுன்றாரு. இவைகளாம் இருக்கின்றன. அப்ப இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். லூக்கா 11:10 படிக்கும் பொழுது, தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான் என்று சொல்றாரு. அப்ப நீங்க தேடி அவர் ஆஸ்க் யூ வில் பி கிவன்றாரு. நீங்க கேளுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாரு. அப்ப ஆண்டவரிடம் கொஞ்ச நாள் ஆனாலும் சரி அவர் ஒரு நாளை வைத்திருப்பார். அப்போ அந்த நாள் அந்த கட்டாயம், அதாவது டிலே ஆகாது. டிலே ஆனாலும் சில காரியங்களுக்கு டிலே ஆகும். அந்த டிலே இல்லை, செய்து முடிப்பார். ஆண்டவருடைய இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் நீதியும் சகல ஆசீர்வாதத்தையும் நிலையான பொருள் ஆசீர்வாதம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே இதை எனக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது, நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அதுக்கு மிஞ்சி கூட நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் வர உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தில் மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.